ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. இப்போ மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். ஆரம்பமே அமர்க்களம், பிரமாதம், அமேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான டைம். ஏன்னா ராசியாதிபதி உங்களுக்கு கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ருச்சக யோகமாக வருகிறது. பிறகு இதே செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்குள் பயிற்சியாக இருக்கிறார். இந்த 11ஆம் இடம்ங்கிறது ஜோதிடத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் அந்த இடத்துல செவ்வாய் பார்த்தோம் அப்படின்னா குருவின் பார்வையை பெற இருக்கிறார். இந்த இடத்துல மேஷத்துக்கு பஞ்சமாதிபதி சூரியனுடன் சேரப்போகிறார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்புகளால் நிறைய லாபம், ஆதாயம், லைஃப் பார்ட்னரால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், முயற்சிகளால் ஆதாயம், விற்காதுன்னு நினைத்த பழைய பொருட்களால் ஆதாயம், புத்திசாலித்தனத்தால் ஆதாயம், புத்தி கூர்மையால் ஆதாயம், ஒரு கடன் வாங்கினாலும் அதன் மூலமும் ஒரு ஆதாயம். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்தில், அதுவும் லாபஸ்தானத்தில். கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதில் நிறைய யோகங்கள் உங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ நிறைய மேஷராசிக்காரர்கள், சார் நான் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன், இவரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, ஏதாவது ஒரு லீடு வேணும், ஒரு கான்டாக்ட் வேணும், இப்படி நல்லா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை எதிர்பார்த்து உங்களை மையமாக வைத்து மற்றவர்கள் காத்திருப்பார்கள். அப்போ போற இடங்கள்ல ஒரு முக்கியத்துவம், ஒரு அங்கீகாரம், பொதுவா நாம் எந்த இடத்தில் இழந்தோமோ, எந்த இடத்தில் நாம் கோட்டை விட்டோமோ, அதே இடத்தில் மீண்டும் நாம் விட்ட விஷயங்களை ஒரு அங்கீகாரத்துடன் பெறுவதற்குண்டான ஒரு பிரமாதமான அமைப்பு. அதிலும் குறிப்பா இந்த கூட்டணி கிரகங்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகும் பொழுது இந்த அனைத்து கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ராகு அப்சர்வ் பண்ணி அதனை மேனிஃபெஸ்ட் செய்து பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுப்பார். அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். பயணங்களால் ஆதாயம், இடம் பூமியால் ஆதாயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம், விஷயங்கள் செட்டில் ஆவது, வயதை அனுசரித்து அது கல்வியாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம், இல்லை சுப காரியங்களாக இருக்கலாம். சார் எனக்கு விசா கிடைக்கல, விசா கிடைச்சாலும்
மேற்கொண்டு நடக்க வேண்டிய அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஆகவில்லை அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கவில்லை, லைஃப் பார்ட்னருக்கு பிஸ்னஸ் செட்டில் ஆகவில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆதாயம். இதில் என்னன்னா, உங்களுடைய பாக்யாதிபதி குரு இந்த இடத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு அக்கிரமாக இருப்பதனால் எல்லா விஷயங்களையும், அதாவது நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்கு பாக்கியம்னு நினைக்கிறீர்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படுத்தி அதில் கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பதை நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை, அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சாட்டர்ன் 12ஆம் இடத்தில் போய் இருந்தாலும் தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன செலவு செய்தாலும் கண்டிப்பாக அதன் மூலம் ஒரு லாபம், ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த லாபம் அப்படிங்கிறது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த எலக்ட்ரானிக் மீடியா, நோவல் டெக்னாலஜி, மெடிக்கல் ஃபீல்டு, இந்த லைனில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் சிக்னிஃபிகண்ட்டாக இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல குரோத் அப்படிங்கிறது தெரியப்படும். மாசி மாதத்தினுடைய கடைசியில் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சமடைந்தாலும் நமக்கு சயனஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. சயனம்னாவே நம்மளுடைய சுகம், கம்ஃபர்ட், லக்ஸுரி, அதற்காக நாம் செய்யக்கூடிய செலவு, நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்காக நாம் செய்யக்கூடிய செலவு. ஸோ நமக்கு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய செலவுகள் மூலமாகவும் விரயம் மூலமாகவும் இருக்கிறது. இப்போது நமக்கு 7.5 சனியோடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கத்தில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுப்பதற்கு ஒரு கூட்டமே தயாராக இருக்கிறது. சின்ன செலவு செய்தாலும் சின்ன விரயம் செய்தாலும் அதன் மூலம் கண்டிப்பாக ஆதாயமும் வருமானமும் உண்டு. மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு குருவின் பார்வையில் முதல்ல அவர் தொழில் ஸ்தானத்தில், பிறகு அவரே லாபஸ்தானத்தில். அப்படின்னா கணவனால் ஆதாயம், மேலும் அவர் தன்னுடைய தொழிலில் கூடுதல் பிஸி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். சார், நாங்கள்லாம் மேஷராசி, இன்னும் எங்களுக்கு திருமணமே ஆகவில்லை, வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார் இட், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு புதிய தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொடர்பு மூலம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். ஏன்னா இந்த இடத்துல தொடர்பை குறிகாட்டக்கூடிய 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ராகுவோடைய சேர்க்கையில் இருந்தாலும் சுக்கிரனுடைய சேர்க்கையில் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு குரு பார்வை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை தவறான வழியில் வழிநடத்தக்கூடிய தொடர்புகள் வராது. இது திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டுமல்ல, திருமணம் ஆனவர்களுக்கு கூட புது தொடர்புகள் வரும். கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல 3, 7, 11 காற்று ராசியில் ஐக்கியமாகிறார்கள். இதெல்லாம் காம திரிகோணத்தில் வருகிறது. பிறகு சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய சயனஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார். அதனால் எந்த இடத்தில் புதிய தொடர்புகளுக்கு நீங்கள் நோ அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கே நன்றாக தெரியும். மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய டியூஷன் டீச்சரை மாற்றாமல், டியூஷன் டீச்சரோ இல்லை ஸ்கூல் டீச்சரோ என்ன சொல்கிறார்களோ அதன் பிரகாரம் பயணித்தால் இன்னும் கூடுதல் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புத்திகாரகன் புதன் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில், குறிப்பாக இந்த அரசாங்க எக்ஸாம் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஜாபுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம். வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸை நாம் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் இந்த உணவு கட்டுப்பாடு, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், அதனால கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, வாக்கிங், டயட்டு, பேசிக் ஃபிட்னஸ், இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. 5ஆம் இடத்தின் அதிபதி 11 அப்படிங்கிறதுனால்
இது நாள் வரை உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து வந்த விஷயங்கள் எல்லாம் காலியாக போகிறது. அதாவது உங்களுடைய நோயாக இருக்கலாம், நோய் காலியாகிவிடும், உங்களுடைய கடன் காலியாகிவிடும், உங்களுடைய பிரச்சனைகள் காலியாகிவிடும். உங்களுக்கு இது நாள் வரை மனதில் இருந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது காலியாகிவிடும். ஒரு சந்தோஷம் காணப்படும். அந்த சந்தோஷத்தில் கூடுதலான உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறதை மட்டும் பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. மொத்தத்தில் மேஷராசிக்கு இந்த மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கட்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு நிறைய உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மனதளவில் ஒரு நல்ல கிளாரிட்டியையும் கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு வழக்கம் போல் பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல பலன்கள் சொல்வதற்கு கிரக நிலைகள் எங்களை தூக்கி கொடுக்கிறது. அப்போ பேசிக்கலாவே ஒரு உற்சாகமான பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பை ரிஷபராசிக்கு கிரக நிலைகள் எடுத்து கொடுக்கிறது. என்னன்னா, ராசியாதிபதி இந்த மாதம் உங்களுக்கு உச்சம். இந்த ராசியாதிபதி உச்சம்ங்கிறது திரும்பவும் வருவதற்கு குறைஞ்சபட்சம் இன்னொரு ஒரு வருஷமாவது வெயிட் பண்ணி ஆகணும். அதையும் தவிர இவர்களுக்கு சாட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய யோகாதிபதி உச்சம் இது வருவதற்கு திரும்ப இன்னும் ஒரு 27.5 வருஷம் இவர்கள் வெயிட் பண்ணணும். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இந்த இடத்துல பாதகஸ்தானமாக வருவதனால், அந்த இடத்துல இது நாள் வரை இருந்த சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடைய போகிறார். அதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகமும் 10ஆம் இடத்தில் திக்பலம். புதன் சுக்கிரன் கூட்டணி 10ஆம் இடத்தில். இந்த கூட்டணிக்கு குரு பார்வை. இதெல்லாம் சேர்த்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரீ. அந்த ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமை சாப்பிட்டா ஒரு ஃப்ரூட் சாலட் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போல், ஒரு பொருளை வாங்க போய் ஒரே நேரத்தில் நாம் 3 அல்லது 4 பொருட்களை நம் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய அமைப்பு. அதாவது 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, இந்த கூட்டணி எல்லாமே இவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வருகிறது. தொழிலில் பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படி சொல்ல முடியும்னா, ராசியாதிபதியே 10ஆம் இடம், பிறகு அவர் 11ஆம் இடம். இந்த கூட்டணிக்கு வீடு கொடுத்த சாட்டர்ன் இவர்களுக்கு 11ஆம் இடம். இப்போ இவர்களுடைய அந்த ஒரு பிளஸ் தோற்றம், அந்த அட்ராக்ஷன், ஈர்ப்பு, அதன் மூலம் இவர்களுக்கு லாபம். இவர்களுடைய புத்திசாலித்தனம், வாக்கு, வார்த்தைகள், டிஜிட்டல் டெக்னாலஜி, மதிநுட்பம், நவீன தொழில்நுட்பம், குறிப்பாக இந்த டிஜிட்டல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, இல்லைனா இந்த ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான குட் நியூஸ். 4ஆம் அதிபதி சூரியன் இடம், பூமி, வாகனம், வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சூரியன் 4ஆம் வீடு, சொந்த வீட்டை பார்க்கிறார். அவர் திக்பலம் அப்படிங்கிறதுனால ஒரு கம்பீரம், அதிலெல்லாம் ஒரு மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் குழந்தைகள், மதிநுட்பம், பூர்வீகம். 5ஆம் இடத்தின் அதிபதி புதன், அவர் 6ஆம் வீட்டுக்கு விரயம். அப்போ நோய் எதிரி கடனிலிருந்து வெளியே வருவது, வாங்கின கடனை திரும்ப அடைப்பது. அதுவும் எப்படின்னா, ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை அடைக்காமல், குறிப்பா பார்த்தோம்னா சம்பாதித்து லாபத்தை எடுத்து அந்த கடனை அடைப்பது. புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல இவர்களுக்கு 10ஆம் இடத்தில். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணையக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகமாக சொல்லப்படுகிறது. அதுவும் தொழில் ஸ்தானத்தில். இப்போ தொழிலில் நிறைய வாடிக்கையாளர்கள் மேலும் மேலும் நம்மை நோக்கி வருவது ஒரு குவாலிட்டேட்டிவ் growth, ஒரு குவான்டிடேட்டிவ் growth. குறிப்பாக இந்த மீடியா, ஊடகம், செல்லுலாய்டு,
இந்த ஆர்ட்ஸு, டான்ஸு, இன்டீரியர் போன்ற துறைகளெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பலருடைய பாராட்டை நம் பக்கம் ஈர்த்து மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸை நம் பக்கம் குவிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், அப்போ லைஃப் பார்ட்னருக்கு ஒரு குட் நியூஸ், பிஸ்னஸ் பார்ட்னருக்கு குட் நியூஸ், அவர்களுக்கு தொழில், அவர்களுக்கு ஜாப் அமையக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி, வெற்றி, இவை அனைத்தையும் நமக்கு நன்றாக தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதே ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்ப்பது, இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் வீட்டில் சுப நிகழ்வுகள், சந்தோஷம், மேலும் இவர்களுக்கு வரவேண்டிய வருமானம் இவர்களை நோக்கி வரக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர இங்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ராசியாதிபதியுடன் தொடர்பு. இதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் வீட்டில் ஒரு 4-5 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது இவர்களால், இவர்களுடைய குழந்தைகளால், லைஃப் பார்ட்னரால், பிஸ்னஸ் பார்ட்னரால் பல விதங்களில் தொழில் அபிவிருத்தி, மேலும் இதனால் நமக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறது. அதையும் தவிர இது காலகட்டங்களில் இவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்களோ, இவர்கள் என்ன விஷயங்களை யோசிக்கிறார்களோ, இவை அனைத்துமே எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்வது போல் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கொடுக்கக்கூடிய ஒரு லாபமாகத்தான் வருகிறது. கோச்சாரத்தில் இந்த மாதிரி ஒரு பீரியட் இனிமே ரிஷபராசிக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக ரிஷபராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்து, அப்போது அது திக்பலம். அப்போது உங்கள் கணவனுக்கு பிஸ்னஸில் நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அது ஜாபாக இருந்தால் ஒரு வேலை மாற்றம், வேற ஒரு நல்ல கம்பெனி, நல்ல இன்க்ரிமெண்ட்டு, நல்ல குரோத்து, அதன் மூலம் ஒரு சம்பள உயர்வு, சந்தோஷம், தொழிலில் ஒரு அங்கீகாரம், இவை அனைத்துமே ஏற்படும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேடக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னர் மேக்சிமம் உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிடைப்பார். ஏன்னா இங்கே 7க்குரியவனும் 10, 5க்குரியவனும் 10. அப்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த கண்ணனாக இருக்கலாம், இல்லைன்னா ராதையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு கிடைப்பார். அதுவும் ஒரு தரமான நல்ல நபராக கிடைப்பார். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. அப்போது உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு கவலையில், ஒரு சங்கடத்தில் தள்ளாத ஒரு நல்ல நபர் உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டிலேயே உங்களுக்கு அறிமுகமாவார். ஒரு நல்ல ஒரு ப்ரொபோசலாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி அதனை ஒரு பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் ஒரு நல்ல திருமணமாக கண்டிப்பாக கொண்டு போக முடியும். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இது நாள் வரை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மாசி மாதம் இவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செட்டில்மெண்ட், மெயினாக குழந்தைகளுக்கு தொழில், அதாவது குழந்தைன்னா ஒரு முதியவருக்கு 40 வயசானாலும் 50 வயசானாலும் அவருடைய குழந்தைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதிலெல்லாம் ஒரு சமாதானம், ஒரு திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிளறுவார்கள். என்ன நிறைய புது விஷயங்களை அவர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட, டிஜிட்டல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து கிரகித்து கொண்டு அதனை பன்மடங்காக அதனை வெளிப்படுத்துவார்கள். குறிப்பாக ராசியாதிபதியே லாபத்துக்கு போகிறதுனால வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிப்பு, அங்கே போய் வேலை வாய்ப்பு, இதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் இந்த மாசி மாதத்தில் இருக்கிறது.
இப்போ தேடி பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் கூட உங்க ராசியாதிபதியோடைய நட்சத்திரத்துல தான் இருக்கிறார். இப்போ கேது சுருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கடனை, நோயை, எதிரியை எல்லாம் சுருக்கி விடுவார். எங்கேயாவது உங்கள் வீடோ வாகனத்திலேயோ சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் அதனை நீங்கள் தொடக்கத்திலேயே செய்து கொள்ளுங்கள். பட் நத்திங் டு பேனிக் அபவுட் இட். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியாதிபதி உச்சம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய தொழில், லாபம், ஜீவனம், முயற்சி, வெற்றி, நினைத்த காரியங்களில் பூரணத்துவம், இவை அனைத்தும் உச்சம் அப்படின்னு தான் கோச்சார பலன்கள் இந்த இடத்தில் நமக்கு எடுத்து சொல்கிறது. நம்ம பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இன்னும் துல்லியப்படுத்தணும்னா அதுக்கு அந்த ஜனனகால ஜாதகத்தை கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி புதன் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில், அதுவும் ராசியாதிபதி என்னன்னா 5ஆம் அதிபதியுடன் கூட்டணி. அப்போ 1, 5 கூட்டணி 9ஆம் வீட்டில் குருவின் பார்வையில். இப்போ இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருந்தது. அப்போ விட்ட குறை தொட்ட குறை அப்படின்லாம் சொல்கிற மாதிரி ஏதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்துக்கு போய்விடுவார். 3ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்க போகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறவரு இவங்களுக்கு வெளியில வர்றதே மிதுனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் 9ஆம் வீட்டுக்கு வருவது மட்டுமல்லாமல் குருவின் பார்வையை பெறப்போகிறார். இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா குருமங்கள யோகம், சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எல்லாம் இவர்களுக்கு வருகிறது. இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ் என்னன்னா, ஏற்கனவே 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும், 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுங்கிறது பொதுவாகவே மிதுனத்துக்குத்தான் அதிகமாக ஒத்து வரும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதற்கு பெயர் மாளவியா யோகம் அப்படிங்கிறது. இப்போ இது தொழில் ஸ்தானத்தில் அமர்கிறது. இந்த பக்கம் ஜென்மகுரு பிரதர் எங்கள்கிட்ட சுத்தமாக லாக் ஆயிடுச்சு, கடன் மேலே கடன், வழி இல்லை, எங்களுக்கு ரூட்டு தெரியவில்லை, வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாம் நின்று போய்விட்டது, ஏதோ கோளாறுன்னு சொல்கிறாங்க, ஒரு மேப் இல்லை, மேப்புன்னா ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியில் குரு வக்ரம் அப்படிங்கிறதே ஒரு பிரமாதமான குட் நியூஸ். என்னன்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருக்கும் பொழுது எப்படியாவது எதையாவது பண்ணி நாம் அந்த விஷயத்தை அடைந்து விட வேண்டும், பூரணமாக அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு முழு முயற்சியுடன், ஒரு வெறியுடன் நாம் செயல்பட்ட தொடங்கி விடுவோம். இப்போ இந்த குரு யாருன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அவர் தான் தனகாரகன். தனம் அப்படின்னாவே வருமானம். அப்போ அந்த வருமானத்தை நாம் ஈட்ட வேண்டும், அதில் வெற்றி அடைய வேண்டும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப் பார்ட்னருக்கும், ப்ளஸ் நம்மளுடைய ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழில் 10ஆம் வீட்டிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வெறித்தனம்னு ஏதோ ஒரு பாட்டில் எழுதுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பூரணமாக வெறித்தனத்தை வெளிப்படுத்துவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது. இங்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம். ஏற்கனவே மாளவிகா யோகம், சிவராஜ யோகம், குருமங்கள யோகம்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே பூர்ணமாக நன்றாக வேலை செய்யும். இதை தவிர 9ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல பாக்யஸ்தானம். அப்போ இதனை நாம் அதிர்ஷ்டஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம்.
புதன் சுக்கிரன் கூட்டணி 9ஆம் இடத்தில். இப்போ இதுக்கு பலன்னு எடுத்தோம் அப்படின்னா 6 பாலில் 6 அடிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு 1-2 வைடு நோபால் வாங்கி அதிலும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கும் மேலன்னு சொல்வதை போல் நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் குறிப்பாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வரும். இதனை பூரணமாக உங்களுடைய தொழிலுக்கும் பாக்கியத்துக்கும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய அமைப்பு. எல்லாமே தொழிலில் தான் வருகிறது. குறிப்பாக எங்களுக்கு தொழிலுக்கு மேன் பவர் கிடைக்கல, லேபர் கிடைக்கல, நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்கள். அதையும் தவிர ஸ்கில்டு லேபர் எங்களுக்கு வரலை, பேமெண்ட் வரலன்னெலாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் காலில் சக்கரத்தை அமைத்து கொண்டு மிகவும் வேகமாக இயங்கி எப்படியாவது அந்த விஷயத்தை இவர்கள் தங்கள் பக்கம் ஈர்த்து விடுவார்கள். தேவையில்லாத பயணங்களில் போக மாட்டார்கள். 3ஆம் இடத்துல கேது, பயணங்கள் சுருங்கிவிடும். அப்போது ஒரு ஆதாயமான பயணமாக அதன் மூலம் நமக்கு ஒரு ஆர்டர் வருவது போல், ஒரு பெனிஃபிட் வருவது போல் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு மாசி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். தொழில் புதிதாக தொடங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டை விட்டு வெளியே வருகிறது. அப்போது என் ஜாபில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு ப்ரெஷரு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஒருவேளை ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக வேறு ஒரு நல்ல ஆஃபருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். இதையும் தவிர இந்த மிதுனராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இது நாள் வரை 8ஆம் இடத்திலிருந்து வெளியே வருகிறார். அப்போ அந்த 8ஆம் இடம் கொடுக்கக்கூடிய மன உளைச்சல், மென்டல் டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்ந்து விடும். உங்களுக்கு 7ஆம் அதிபதி உங்களுடைய கணவர் வக்கரங்கிறதுனால ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பார். சார் நாங்களும் மிதுன ராசி தான் சார், எங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகலைன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய உட்பியாக இருக்கலாம், இல்லை ஃபியான்சியாக இருக்கலாம், காற்றுல இறங்குவார். என்ன சார் இப்படிலாம் சொன்னால் எப்படி சார் அப்படின்னா, இந்த காற்றுங்கிறது இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், இன்டர்நெட் இதையெல்லாம் குறிகாட்டுகிறது. இப்போது நீங்கள் மதிமயங்கக்கூடிய அந்த 5ஆம் இடமும், அதாவது நாம் எந்த இடத்தில் ஈர்க்கப்படுகிறோமோ இந்த கூட்டணியானது புதன் சுக்கிரன் கூட்டணியாக உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய காற்று ராசியில் உங்களுக்கு பாக்கியமாக வருகிறது. அப்போது ஒரு நல்ல ப்ரொப்போசல் இன்றைக்கி மேட்ரிமோனி வெப்சைட்டில் வந்தாலும் அது காற்றுல தான் வருது. இல்லைன்னா இந்த இன்ஸ்டா, யூடியூப்பு, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, என்னமோ லிங்க்இன் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். அதில் வர்றது ஃபேஸ்புக்கு, இதில் வர்றதெல்லாம் கூட காற்றில் தான் வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணனோ, இல்லை உங்களுடைய ராதையோ, இல்லை உங்களுடைய கந்தர்வனோ காற்றில் வருகிறார். காற்றில் வரும் கீதமே அப்படின்பது போல் அது ஒரு நல்ல ப்ரொப்போசலாக, ஒரு ஹைஜீனிக்கான ப்ரொப்போசலாக இருக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் அந்த திருமணத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. சுபகாரியங்கள் வெகு சீக்கிரத்தில். குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இன்னொரு 4 மாதத்தில் பயிற்சியாக போகிறார். அப்போ அதற்குண்டான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசி குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படிப்பில் அவர்கள் ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படுவார்கள். இப்போ ராசியில் குரு இருப்பதனால், இந்த குரு வக்கரமாக இருப்பதனால் உங்களுடைய குருவோ உங்களுடைய ஆசிரியரோ என்ன சொல்கிறாரோ அதனை நீங்கள் கேட்டு பயணிப்பது. ஆசிரியர்கிட்ட போய் நம்ம கவுண்டர் புத்திசாலித்தனமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம கவுண்டர் கொடுத்து அவருடைய மனசை நோகடிக்காமல் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஸ்வீட்டாக அவரை ஹேண்டில் பண்ணினா யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த பெஸ்ட் ரிசல்ட் ஃப்ரம் யுவர் டீச்சர். வயதில் மூத்த நபர்களுக்கு குறிப்பாக நிறைய விஷயங்கள் செட்டில் ஆகும். ஏன்னா அவர்களுக்கும் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது.
குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், சகோதரர்கள் மூலம் வர வேண்டிய பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், பூர்வீகம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சமாதானம், செட்டில்மெண்ட், இவை அனைத்துமே இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமர்க்களமாக இருக்கும். தேடி பார்த்தா கூட இங்கே பரிகாரம்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பொதுவாகவே மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு புதன்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் நன்றாக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும், நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் மிரட்டப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அடுத்து சுக்கிரன் உச்சமடைய போகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ தயார் செய்ய போகிறோம். மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாசி மாத பலன்கள்லேயே முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரர்கள் தான். ஏன் அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சிங்கிறது நடந்து விட்டது. ஆனாலும் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கவில்லை. அவங்களுக்கு மனசுக்குள்ளர என்ன ஒரு பயம்னா, இன்னமும் நமக்கு அந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி நடக்கலையேன்னு சொல்றாங்களே, அதனால கூட இருக்குமோ அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி. இதுல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பயிற்சிங்கிறது இவர்களுக்கு பாக்கிய சனியாக வருகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம கடகராசிக்கு கொடுத்த வீடியோஸ்ல எந்த அளவுக்கு சாட்டர்ன் இவர்களை அட்டாக் செய்தது, இவ்வளவு எந்த அளவுக்கு இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தது, எந்த அளவுக்கு இவர்கள் சுருங்கி போனார்கள், சுருண்டு போனார்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு கந்தரகோலத்துக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசியில் நாளைக்கு பார்க்க போற ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரோலர் கோஸ்ட், இந்த பார்பிக்யூன்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த அளவுக்கு இவர்கள் நரக வேதனையை அனுபவித்தார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு சாட்டான் இனி பாக்கிய சனியாக வருகிறார் அப்படின்னு பார்த்தா, சாட்டான் இனி கண்டிப்பா இவர்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பாதக அதிபதியாக இருந்தாலும் சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அவரும் மார்ச் 3ஆம் தேதி உச்சம், அதுவும் பாக்கியஸ்தானத்தில். அப்படிங்கும் பொழுது இது ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் அப்படின்னு சொல்வதற்குண்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 12ஆம் இடத்துல குரு இருக்குதே பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னா, பிரதர் 12ஆம் இடத்தில் குரு வக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அந்த நெகட்டிவ் பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ அந்த குரு குறி காட்டக்கூடிய 6ஆம் வீடுங்கிறது நம்மளுடைய ஜாபு, 9ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பாக்கியம். இதற்காக நம்ம ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்பட்டு எப்படியாவது அந்த ஜாப்ல ஒரு நல்ல இடத்துக்கு போவது, நோயிலிருந்து வெளியே வருவது, கடனிலிருந்து வெளியே வருவது, ஒரு சமநிலைக்கு வருவது அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் முழு முயற்சியை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். இப்போ சூரியன் 8ஆம் இடத்தில் மறைய போகிறது, செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைய போகிறது அப்படின்னு எல்லாம் பார்த்தா, 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்துல ஆப்போசிட்டா ஒரு 4 கிரகங்கள், அதுல குறிப்பா சூரியன் குறிகாட்டக்கூடிய ஒரு அரசாங்கம், செவ்வாய் குறிகாட்டக்கூடிய இடம், பூமி சம்பந்தப்பட்ட, அதுவும் இல்லாமல் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சுக்கிரன் முதலில் குறிகாட்டக்கூடிய பெண்கள், குறிப்பா உல்லாசம், கம்ஃபர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், புதன் குறிகாட்டக்கூடிய புத்தி, அறிவு, புத்திசாலிகள், டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், இதெல்லாம் சேர்ந்து நம்மை ஆப்போசிட்டாக அட்டாக் செய்யுமே அப்படின்னு ஜோதிடம் தெரிந்தவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணிக்கே குருவின் பார்வை இருக்கிறது. அப்போ
உங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்தாலும் வாய்ப்பில்லை பிரதர், எதுவுமே அங்கு ஒர்க் அவுட் ஆகாது பிரதர். அங்கு டயரில் காற்று இல்லை, பலூனில் காற்று இல்லை, கரண்ட்டு ஃபியூஸ் போய்விட்டது. உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர் தன்னுடைய தம்மை இழந்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுதியில் வெற்றி உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி இதே மாதத்தில் உச்சமடைய போகிறார். அப்போ மிச்சம் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த லேட் நைட் ஃபுட்டு இல்லைன்னா ரொம்பவும் இந்த ஃபேட்டான ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டை நீங்கள் அவாய்டு செய்ய வேண்டும். சின்ன சின்ன இஎன்டி ப்ராப்ளம் வரும். இந்த ரூட் கேனல் பண்ணுறது, கேப் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், குறிப்பாக 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களை அவமானப்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு இல்லீகல் ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லலாம். திருமணமான நபர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரொப்போசல், இந்த மாதிரி இந்த லிவிங் டுகெதர் அப்படின்லாம் இப்போல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களை தூண்டக்கூடிய நபர், உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் முதலில் யோசிப்பார். ஆனால் அவர் உங்களை அணுகுவார். பிறகு அவர் 8ஆம் இடத்தை விட்டு வெளியே போகிறார். அவரும் குரு பார்வையில் தான் இருக்கிறார். அதனால் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே வேலை செய்யாது. இப்போ இது எல்லாத்துக்கும் 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் ஒரு கவச்சம் போல் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள், குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு பேசிக்காக அடிப்படையான விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. வாகனங்கள் பொதுவாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சகோதரிகள், கடகராசியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவனால் உங்களுக்கு மைனஸ் இல்லை அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனால் மைனஸ் இல்லை அப்படின்னா அதையே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாலும் செவ்வாய் இந்த 8ஆம் இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால் இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். இப்பொழுதுக்கு பேச்சுவார்த்தை அளவில் மட்டும் நீங்கள் வைத்து கொண்டால் போரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நீங்கள் செக் செய்து கொண்டால் அதுவே போதுமானது. குறிப்பாக வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் கொழுப்பு அதிகம் தங்காத அளவுக்கு உண்டான உணவு கட்டுப்பாடு, ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு, துர்கா வழிபாடு, பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு, அம்மன் வழிபாடு, ஏன்னா பௌர்ணமி மாசி மகம் வேற வரப்போகிறது இல்லையா? அப்போது இந்த மாதிரி துர்கா கோயிலில், அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது நாங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம் சார். இப்போ எங்களுக்கு என்னன்னா, 7ஆம் இடத்துலேருந்து சாட்டர்ன் 8ஆம் இடத்துக்கு இந்த மார்ச் மாதத்தில் வரப்போகிறார். இது அஷ்டம சனி தானே.
நாங்கள் தான் ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தோல்விகளையும் மொத்தமாக சந்தித்து விட்டோமே, இதுக்கு மேலே எங்களுக்கு அடி வாங்கிறதுக்கே இடம் இல்லையே சார், 8ஆம் இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தானே சார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் யோசிக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் என்ன ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ்னு, இப்போ ராகு கேது அச்சுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் வரப்போகிறது. அப்போ எல்லா கிரகங்களும் செயலிழந்து விடும். குறிப்பா உங்களுடைய அஷ்டம சனியும் செயல் இழந்து விடும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கெடுதலான பலன்களை கொடுக்க முடியாது. அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியாதிபதி சூரியன் மாசி மாதம், இதனை கும்ப மாதம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்பமனையில் சூரியன் இருக்க போகிறார். இப்போ நீங்க தான் அந்த சூரியன், நீங்கள் 7ஆம் இடத்துக்கு போகிறீர்கள். நீங்க அங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னா, செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்களை எல்லாம் கிராஸ் பண்ண போறீங்க. இங்க செவ்வாய்ங்கிறது உங்களுடைய அம்மா, உங்களுடைய பிரதர், உங்களுடைய அப்பா. சூரியனும் பித்ருக்காரகன் அப்பா. புதன்கிறது உங்களுடைய மாமனை குறிகாட்டுகிறது, அவர் தான் மாத்துள காரகன். சுக்கிரன்ங்கிறது பொதுவா பெண்களையும் உங்களுடைய ஒய்ஃபையும் குறிகாட்டுகிறது. சுக்கிரன்கிறது இங்க தொழில், புதன்கிறது இங்க லாபம், செவ்வாய்ங்கிறது இங்க வீடு மனை வாகனம், செவ்வாய்ங்கிறது இங்க பாக்கியம். அப்போ இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் நீங்களே உங்களை சீரமைத்து கொள்ள போகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விஷயங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகியிருக்கிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவையோ, இது அனைத்து விஷயங்களிலும் டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு பணத்தையும் வைத்துக்கொண்டு தேவையான அந்த பணத்தை கொஞ்சம் ரொட்டேஷனும் செய்து கொண்டு நீங்கள் உங்களை சீரமைத்துக் கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு சொல்வதைத்தான் இங்கு பலன்கள் சொல்கிறது. குறிப்பா உங்களுடைய ஜாப், ஏன்னா இங்கு ஜீவனாதிபதி இந்த மாதம் உச்சமடைய போகிறார். அப்போ உங்களுடைய ஜாப்ல ஒரு நல்ல உச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்பவும் சுறுசுறுப்பா, ரொம்பவும் வேகமாக, அதே நேரத்தில் விவேகமாகவும், பலரை ஈர்க்கக்கூடிய ஒரு விதத்திலும் கம்பீரமாகவும் டெக்னாலஜி அனைத்தையும் கிரகித்து கொண்டு ஒரு மின்னல் வேகத்தில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள். இதனால் பெனிஃபிட் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது உண்டு. ஒட்டு மொத்தமாக இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதையும் தவிர வார்த்தைகளில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக காணப்படும். வேக வேகமாக இதுக்கு முன்னாடி போய் நாம் யோசிக்காமல் பேசியது போல் பேசாமல் ரொம்பவும் ஷார்ப்பாகவும் கிளியராகவும் ஞான மார்க்கத்துடன் பேசி தேவைப்படும் பொழுது வழிபாடுகள், ஆன்மீகம் போன்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக மைனஸ் வராது அப்படின்னு நாம் சொல்லுவதையே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதில் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நிறைய கடன், நோய், வம்பு, அவமானம், தோல்வி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு தீர்வு, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணிக்கு மொத்தமாக குருவின் பார்வை அப்படிங்கிறது விழுகிறது. இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிளஸ். மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாட்டான் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ உங்களுடைய வாக்குஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானம். தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்ப்பது நலம். பாதுகாப்பான, அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட, கம்மியான வட்டியில் கிடைக்கக்கூடிய நேர்மையான நியாயமான கடனை மட்டும் வாங்குவது புத்திசாலித்தனம். சிம்மராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில்
மாதத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க கணவனை யார் பார்க்கிறான்னு குரு பார்க்கிறார். அது உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய கணவன் பெரிதாக தவறுகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. பிளஸ் அவர் உங்களை பார்த்து கொண்டு நீங்கள் அந்த மாதத்தில் முழுவதுமே அவருடன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி சகோதரிகளுக்கு உண்டு. மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெறுவார்கள். ஏன்னா புத்திகாரகன் புதன் இந்த இடத்துல ராகுவுடன் சேர்ந்து ராசியாதிபதியுடன் சேர்வது நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் டெவலப் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. வயதில் மூத்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாகவே உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் தான் வரும். குறிப்பாக இதில் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அதன் பாதிப்பு பெரிதும் இல்லாத அளவுக்கு உங்களை வழி நடத்தும். இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டாலும் ப்ளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு ஒரு கூட்டணியான கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. குருவின் பார்வை, குரு லாபத்தில். இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகத்தான் வரும். புது முயற்சிகள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதுசாக பிரான்ச் போடுறது, தெரியாத டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வருவது, இதெல்லாமே இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து விட்டு செயல்படுத்துவது புத்திசாலித்தனம். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் 2 கிரகங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். இந்த 2 கிரகமுமே இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் 6ஆம் இடத்தில் போய் மறைய போகிறது. 5ஆம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம். அப்போ அங்கே 2 உஷ்ண கிரகம், 2 நெருப்பு கிரகம் என்ன பண்ணுச்சு நம்மள அப்படின்னா, எதுக்கு கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், ஏன் கோபப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் அந்த நேரத்தில் நாம் வார்த்தைகளை வெடித்தது போல், சிதறியது போல் பேசிவிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஐயோ நம்ம ஏன் அப்படி பேசினோம், அதனால் நம்மை நோக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மிடம் வராமல் போய்விடுவாரோ, போய்விட்டாரோ, வருமானம் குறைந்து விடுமோ, டேர்ன் ஓவர் குறைந்து விடுமோ அப்படின்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மாசமாக உங்களுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதையும் தவிர இந்த பக்கம் 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக இடம், பூமி, தொழில், உத்தியோகம், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இது எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்பட்டு விட்டதை நாம் அடைய வேண்டும், அந்த விஷயத்தில் நாம் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி 24/7 அப்படியே செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேர் சார் நாங்கள் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதற்கு முன் இழந்து விட்டோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடத்தில் மறையக்கூடிய ஒரு கூட்டணியான கிரகங்கள்னு பார்த்தோம்னா அங்கே சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மறைவு இல்லை. இதையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 8க்குரியவன் 6ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர் ராஜயோகம், விபரீத யோகம்னு தான் சொல்லப்படுகிறது. 6ஆம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிறது இங்கே விரையாதிபதி மறைவு அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கிட்டாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் தரமான ராஜயோகம். என்னன்னா கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, ஜாபு, பேமெண்ட்டு, ஆர்டர்ஸு
இதுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முதல் தரமான ராஜயோகம். புதன் சுக்கிரன் கூட்டணி 6ஆம் இடத்தில். இதனை புதனுக்கும் சரி சுக்கிரனுக்கும் சரி மறைவு ஸ்தானம்னு நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த கூட்டணி மொத்தமா ராகுவுடன் சேருகிறது. அப்போ ராகுவிற்கு 6ஆம் இடம் மறைவு கிடையாது, அது உபஜயஸ்தானத்தில் வருகிறது. அதில் ராகுவிற்கு குருவின் பார்வைங்கிறது குரு சண்டாள யோகமாக வருகிறது. இப்போ இவங்களுக்கு ஒரு முதல் தரமான ராஜயோகம்னு சொல்லலாம். குறிப்பாக ஜாபு, வெளிநாட்டு தொடர்பு. சார் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், ப்ரெஷரில் இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், நான் ஸ்மார்ட்டாக போய் இறங்குறேன், அதை பார்த்து என் பாஸ் ஈகோ ஆயிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டாரு, என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, தேராதுன்னு நினச்ச ப்ராஜெக்டில் என்னை போட்டார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல வருமானம், ஒரு உயர் பதவி, வெளிநாட்டு பயணம், ஏன்னா இதெல்லாம் ராகுங்கிறது குறிகாட்டக்கூடியதே வெளிநாடு தான். அப்போது காற்று ராசி, காற்றில் போய் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். இதில் இன்னும் ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி பாகியாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சம். இது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய மாளவிக யோகம். சாதாரணமாக சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் சரி, ராசியை பார்த்தாலும் சரி, அந்த ஆளை கையில் பிடிக்க முடியாது, அந்த பொண்ணையும் கையில் பிடிக்க முடியாது. அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக, அப்படியே ஒரு அட்ராக்டிவாக, அப்படியே ஒரு காற்றில் பறந்து வருவது போல் அப்படியே மினுன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்க போகிறார். அப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய உல்லாசம், கம்ஃபர்ட்டு, லக்ஸரி, லவ்வு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இது எல்லாமே தூக்கலாக காணப்படும். திருமணம் ஆகாத நபர்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. காதல் வந்தால் கன்னியின் உள்ளம் காதலை வெளியே சொல்வதில்லை எல்லாம் ஒரு காலத்தில் எழுதுகிறாங்க. இப்போ அதெல்லாம் ஒத்து வர்றதில்லை. இப்பெல்லாம் பகிரங்கமாகவே எல்லாரும் சொல்லி விடுகிறார்கள். என்னன்னா உச்ச சுக்கிரன் சனியுடன் சேர்க்கை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா சாட்டர்ன் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா கணவனை இழந்த, மனைவியை இழந்த ஒரு ஆண் ஒரு பெண். ஆனால் அவங்கள அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள்லாம் ராசி அதிபதி புதன்கிறதுனால புத்திசாலித்தனம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 2 நிமிஷத்தில் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் போய் எல்லாத்தையும் தேடி பார்த்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 7இல் சுக்கிரன் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இங்கே தனஸ்தானாதிபதி உச்சம். அப்போது இவங்க ஸ்டைலு, இவங்க கம்ஃபர்ட்டு, இவங்கள்தான் ட்ரெண்டு, இவங்க தான் ஹேப்பனிங் ஸ்பாட்டு, வைரல் அப்படின்னெல்லாம் சொல்வது போல் வெறும் அந்த காதல், லவ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு சொல்வதை போல் ரொம்பவும் பரபரப்பாக, சுறுசுறுப்பாக he or she will steal the show. இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அனைத்து விஷயங்களையும், அனைத்து சம்பவங்களையும் இவர்களுக்கே சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். திரும்ப அந்த உச்ச சுக்கிரன் வர்றதுக்கு இன்னும் 1 month வெயிட் பண்ணணும் பிரதர். இன்னும் 1 month கழிச்சு தான் சிஸ்டர் வரும். அப்போது உங்களுக்கு தேவையான அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை கம்ஃபர்ட்டு, ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு நல்ல ட்ராவல், வெளிநாட்டு பயணம் எல்லாமே மாசி மாதத்தில் அமர்க்களப்படுத்தி கொள்ளுங்கள். மறைவு ஸ்தானத்தில் யாருமே இல்லை உங்களுக்கு. எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகள் மறைய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய துக்கங்கள், தோல்விகள், துயரங்கள், அவமானங்கள், கடன் இதெல்லாம் மறைய போகிறது. சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய பிரகாசம், ஒளிவட்டம், ஓரா, தேஜஸ், அது உச்ச சுக்கிரன்கிறதுனால உங்கள் முகத்தில் பிரமாதமாக தெரியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு,
வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை மட்டும் வழிபட்டால் அதுவே போதுமானது. சார் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, இன்னும் 2 லைன் சொல்லுங்கள் அப்படின்னா அடுத்து உச்ச சுக்கிரனுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் தயாரிக்க போகிறோம். இந்த வீடியோவை வழக்கம் போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாசி மாதத்தில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் முதல் தரமான ராஜயோகத்தை துலா ராசிக்காரர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதை ஒரு மாதிரி கட்டளை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசியாதிபதியே உச்சமடைய போகிறார். திரும்பவும் இந்த மாதிரி ராசியாதிபதி உச்சம் அடைகிறதுக்கு இன்னும் 1 வருடம் இவர்கள் வெயிட் பண்ணணும். இதை இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கு 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு வந்து தொடர்பு கொள்வதே விபரீத ராஜயோகம்னு மூல நூட்களில் சொல்லப்படுகிறது. இது நடைமுறைக்கும் ஒத்து வருகிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி 8க்கு 11ங்கிற லாபத்துக்கு வந்து இந்த இடத்தில் அவர் உச்சமடைகிறார். இப்போ இதுக்கு முன்னாடி துளாராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்து நிறைய மெடிக்கல் செலவுகள் எல்லாம் கொடுத்து, சார் என்கிட்ட எதுவுமே இல்லை, மிச்சம் ஃபுல்லாக தீர்ந்து போயிடுச்சு, டோட்டலாக காலி ஆயிடுச்சு, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு பக்கத்தில் குரு பார்வை, இன்னொரு பக்கத்தில் ராசியாதிபதி உச்சம், இன்னொரு பக்கத்தில் அதே 6ஆம் இடத்தில் சாட்டர்ன். இப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையும் முதல் தரமான ராஜயோகத்தை துலா ராசிக்கு கொடுத்தான் ஆக வேண்டும். மாசி மாதத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி பாக்யாதிபதி சேர்ந்து 5ஆம் இடம், இது 3மே திரிகோண ஸ்தானங்கள், 1, 5, 9 தொடர்பு. இங்க இருக்கக்கூடிய ராகுவுடன் சேர்க்கை, ராகுவிற்கு குரு பார்வை. இப்போ இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியும் அந்த இடத்தில் வருகிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை. அப்ப அந்த 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்தி, மைண்டு, பூர்வீகம், குழந்தைகள், இதுல எல்லாமே அவர்களுக்கு ஒரு நல்ல தேஜஸ், அபிவிருத்தி, ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்படும். குறிப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பயணங்களால் ஆதாயம், பயணங்களால் வெற்றி, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன கடன் வாங்கினாலும் அவுட்புட் பிரமாதமாக இருக்கும். அந்த இடத்தை மேனிஃபெஸ்ட் செய்து நிறைய வாடிக்கையாளர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் கட்டுறது, வாடகைக்கு விடுவது, சோஷியல் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் செய்து கொள்வது, வெளிநாட்டு தொடர்பு. குறிப்பாக பார்த்தோம்னா பிரச்சனை என்னன்னே இது நாள் வரை தெரியாமல் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தெரியப்படுவது மட்டுமல்லாமல் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த ராசியாதிபதி உச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, இது நாள் வரைக்கும் நம்ம மற்றவர்களை எதிர்பார்த்து இருந்தோம். இப்போ நமக்கு உச்ச பலம் அப்படிங்கும்போது நம்மைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இப்போ இது நாள் வரைக்கும் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தினாலும் இன்று நாம் அவர்களை அவமானப்படுத்த மாட்டோம், அவர்களை ஒதுக்க மாட்டோம், அவர்களை நிராகரிக்க மாட்டோம். நம்மால் என்ன முடியுமோ அந்த ப்ளஸ் பாயிண்டை கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இதில் பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்டேருந்து வர வேண்டிய குட் நியூஸ், பூர்வீக இடம் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள்லாம் தீர்வது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் வீட்டுக்கு எக்ஸ்பைரி. அப்போ நோய், கடனிலிருந்து வெளியே வருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளியே வருவது, மெயினாக குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள், அது வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் எல்லாமே ஸ்பீடாக டக் 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 என்று நடக்கும். அதுவும் தவிர குறிப்பாக வெளிநாட்டு பயணம், அதுக்குண்டான அப்ரூவல், ஜாபு, ஆன்சைட்டு, அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு டெம்பரவரி வேலையே எனக்கு ஒரு நிரந்தர வேலையாக மாறி அங்கே குடியேறி அந்த கிரீன் கார்டு,
இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் நம்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போ ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது முதல்ல அவர் குருவோடைய நட்சத்திரம், பிறகு சாட்டனுடைய நட்சத்திரம். அப்போ குறிப்பா வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு ஏற்படும். நோய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அதிலும் இந்த ஜாப்ல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ப்ரெஷர்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியில சொன்னால் ஒரு மரியாதை கிடைப்பது போல், அப்படியே ஒரு பளிங்கில் எப்படி நம்ம ஒரு மின்னுவோமோ அதை போல் ஒரு மின்னக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த ராசியாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்களை விட வசதியானவர்கள், உங்களை விட நிறைய பணக்காரர்கள், உங்களை விட ரொம்ப உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப காஸ்ட்லி கார்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், மாட மாளிகைகளில் பங்களால இருக்கிறவர்கள்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்னாலும் அவர்களையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அனைவரையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது வெறும் அட்ராக்ஷன், ஈர்ப்பு, உடல் கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரி மட்டுமல்லாமல் அதற்குண்டான ஒரு புத்திசாலித்தனமும் உங்களிடம் இருக்கு அப்படின்னு நீங்கள் அங்கீகரிக்கப்படும் அமைப்பு. ஏன்னா புத்திஸ்தானத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார், புதனுடைய சேர்க்கையில் இருக்கிறார். அப்போ தேவையான இன்டெலிஜென்ட்டான டேலண்டடான விஷயங்களை எடுத்து வந்து என்கிட்ட ஸ்மார்ட்னஸும் இருக்குது, அட்ராக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை விட பெரிய ஜாம்பவான்களையும் நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு வாய்ப்பு 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9, 9க்கு 10. குறிப்பாக இது வேலை வாய்ப்பு, டேலண்ட்டை வெளியே காண்பித்து என்ன பொட்டன்ஷியலோ அதை விட அதிக பொட்டன்ஷியலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் பக்கம் இழுத்து அதனை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்குண்டான பலனை முழுவதுமாக அடையக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் கேது லாபத்தில் இருக்கிறார். தேடி பார்த்தாலுமே எந்த ஒரு பிளானட்டுமே இங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு, பலன் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் ஃபுல்லாகவே குருவின் பார்வை. குரு 9ஆம் இடத்தில் அவர் வக்ரம், அவர் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் 7க்குரியவன் 11, 8க்குரியவன் 8க்கு 11, 7க்குரியவன் 7க்கு 11, 9க்குரியவர் 9க்கு 9, 11க்குரியவர் சொந்த வீட்டு 11ஆம் வீட்டை பார்ப்பது. இதுக்கெல்லாம் வீடு கொடுத்த சாட்டன் 6ஆம் இடம். ஸோ எப்படி பார்த்தாலுமே எல்லா ஆங்கிள்லையுமே ராஜயோகத்தை மொத்தமாக துளாராசிக்காரர்களுக்குத்தான் நாம் சொல்ல முடியும். ஃப்ளையிங் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ஸ்டீல் த ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம், வைரல் சொல்லலாம். ஏய் ப்ரோ இட்ஸ் ஹேப்பனிங் யார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் பசங்க. அதெல்லாம் இப்போ நம்ம துளாராசிக்கு அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் போட்டு கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு இது ஒரு பிரமாதமான அமைப்பு. ரொம்பவும் சந்தோஷமாக, ஜாலியாக, கலர்ஃபுல்லாக, யூத்ஃபுல்லாக, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி மோடில் பறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம், மாசி மாதம் மொத்தமாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலும் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறார். அவருக்கு குருவின் பார்வை அனுகூலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சார் எங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகலை சார், ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, லவ் காதலை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் உச்சம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதற்குண்டான நபர் கிடைப்பார். சுக்கிரன் சனி சேர்க்கை அவர் வராது, ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரும். உங்களை நோக்கி நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் கட்டாகிவிடும்.
வரக்கூடிய நல்ல ப்ரப்போசல்ஸ், நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தினால் கூடுதலான உணவு எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சமடைய போகிறார். அப்போ வயிறு, அடி வயிறு, இந்த ஃபேட்டு சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடும். சந்தோஷத்தில் நிறைய ஸ்வீட்டு கீட்டெல்லாம் வரும். கொஞ்சம் பக்குவமாக தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயத்தை பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ராசியாதிபதி புதன் சேர்க்கை 5ஆம் இடத்தில், குரு பார்வை. தேடி பார்த்தாலும் இங்கே பரிகாரம் தேவையில்லை. குலதெய்வம் வழிபாடு, இஷ்ட தெய்வம் வழிபாடு, பொதுவாகவே துளாராசிக்கு மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும். சார் என்கிட்ட எதுவுமே இல்லை மிச்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. ராசியாதிபதி உச்சம், அப்போது உங்களுடைய லக்கு உச்சம், வருமானம் உச்சம், வாய்ப்புகள் உச்சம், சந்தர்ப்பங்கள் உச்சம், வெற்றியும் உச்சம் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய அடுத்து சுக்கிரன் உச்சத்துக்கு தனியாக ஒரு 12 வீடியோ தயாரிக்க போகிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் ராசி அதிபதி உச்சம், இன்னொரு பக்கம் சூரியன்கிறவர் 3ஆம் இடத்துல. இப்போ இந்த 2 கிரகமுமே 4ஆம் வீட்டுக்கு போனாலே நிஷ்பலம்னு நீங்க தானே சார் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்தால் சுகவாசி யோகம்னு நீங்களே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவிற்கும், புதனுக்கும், சுக்கிரனுக்கும், வரப்போற செவ்வாய்க்கும், சூரியனுக்கும் குரு பார்வை இருக்கிறது. ஏன் பிரதர் விருச்சிக ராசி எங்களுக்கு மட்டும் ஒன்றுமே எதுவுமே இது நாள் வரைக்கும் நடக்கவே இல்லையே? நிறையா பேர் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னீங்க, சனி பயிற்சி ஆயிட்டாருன்னு சொன்னீங்க. இன்னமும் அந்த திருநள்ளாறு கோயிலெல்லாம் இனிமேல் தான் சனி பயிற்சியை கொண்டாட போகிறாங்களாமே. இப்போது அந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சிங்கிறது இன்னும் நடக்கலையோ? 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சாக்டானாக இருந்துதான் அவர் எங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கிறார், பிரச்சனைகளை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார், கஷ்டத்தை கொடுக்கிறார். அதனால் தான் நாங்கள் இது நாள் வரை காணாமல் போனோமா? கஷ்டங்களில், துன்பங்களில், துயரங்களில், தோல்விகளில், அவமானங்களில், துக்கங்களில் காணாமல் போன விருச்சிக ராசிக்காரர்கள் எங்களுக்கு என்ன பிரதர் குட் நியூஸ் அப்படின்னா, நீங்கள் நினைப்பது போல் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்கிறது. அப்போ அர்த்தாஷ்டம சனி பூரணமாக உங்களுக்கு விலகுகிறது. இதுவே உங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது நாள் வரை இதற்கு முன்பு 4ஆம் இடத்தில் சாட்டர்ன் அமர்ந்து 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்த்தார். பார்க்கட்டுமே அப்படின்னு சொன்னா 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன் இதையெல்லாம் சனி பகவான் வளர்த்து விட்டார். அப்போ அதனால் நிறைய இடம், பூமி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்வு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பிரமாதமான குட் நியூஸ். ஒரு டோட்டல் டேர்ன் அரவுண்ட், மொத்தமாக ஒரு யூ டர்ன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு உண்டு. இவர்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம். சார் அது என் லைஃப் பார்ட்னரை எத்தனை சார் குறிக்குது, என் ஒய்ஃபோ என் ஹஸ்பண்டுக்கோ உச்ச பலம் அப்படின்னு யோசிக்காமல் மொத்தமாக அது உங்கள் குடும்ப மேன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். அப்போ அங்கிருந்து வரக்கூடிய இன்புட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சதுர் கேந்திரம் அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒரு 4 கிரகங்களின் கூட்டணி அப்படியே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ராசியாதிபதி 10ஐ பார்க்கிறார், ஜீவனாதிபதி 10ஐ பார்க்கிறார், லாபாதிபதி 10ஐ பார்க்கிறார், ராகுவும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல ராகுவுக்கு சூரியன், செவ்வாய் ஆப்போசிட்டுங்கிற பேசிக் எத்திக்ஸ்
பெரிதாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லாமே குரு பார்வை. 10ஆம் இடத்துக்கு 4 கிரகங்களுடைய இன்புட் அப்படின்னா அது மெயினாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் வாய்ப்பு, மேலும் சகோதரர்கள், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழிலுக்கான அபிவிருத்தி, வெளிநாட்டு தொடர்பிலிருந்து தொழிலுக்கான அபிவிருத்தி. உங்கள் லாபாதிபதி தொழிலை பார்க்கிறார் புதன். எப்படியாவது லாபத்தை சம்பாதிக்கணும், உயர் மட்டத்தை அடையணும், உச்சத்தை அடையணும், எங்களுடைய கடன் காணாமல் போக வேண்டும், துன்பம் காணாமல் போக வேண்டும், துக்கம், தோல்விகள், அவமானங்கள் காணாமல் போக வேண்டும் அப்படின்னா இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டைம். சார் எல்லாம் நல்லா தான் சார் சொல்றீங்க, ஆனால் 8ஆம் இடத்தில் குரு அஷ்டம குருவாச்சு, அதை நீங்கள் ஏன் சார் கவனிக்கல அப்படின்னு ஒரு நபர் கேட்பது எனக்கு புரிகிறது. 8ஆம் இடத்தில் குரு வக்ரம். அப்போ அவர் நமக்கு வழக்கமா அஷ்டம குரு என்ன தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் முடக்கத்தையும் கொடுப்பாரோ அதை கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா காரகத்துவத்தில் அவர் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம எங்கெல்லாம் டேமேஜ் ஆனோம் அதையெல்லாம் நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு, பரபரப்பாக நம்மை தனம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செயல்பட வைப்பார். சகோதரிகளை விருச்சிக ராசியில எடுத்து பார்த்தோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன், செவ்வாய் ரெண்டுமே சுபபலம். அப்போ கணவனால் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மேலும் வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும். சார் விருச்சிக ராசி தான் சார், எங்களுக்கெல்லாம் இன்னும் திருமணம் ஆகலை சார், வி ஆர் லுக்கிங் ஃபார் இட் அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படின்னா புது தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்தில் புத்திஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம். நீங்கள் ஒரு நபரிடம் மயங்குவீர்கள். அப்போ அந்த நபர் திருமணமான நபராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் சனி சேர்க்கை. அப்போ கணவனை மனைவியை இழந்த பிரிந்த நபர் ப்ரொப்போசல் கொடுப்பார். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். மாணவர்கள், குழந்தைகள் கண்டிப்பாக படிப்பில் ஒரு கூடுதலான ஒரு அவுட்புட், ஒரு வெளிப்பாடு கொடுப்பார்கள். அதுவும் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூரியன் சொந்த வீட்டை பார்ப்பதனால், சிம்மம் சுபபலம் பெறுவதனால் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, வாராகி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி. தனுராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய தனுராசிக்காரர்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பயம் அப்படின்னா, சார் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இது பிரகாரம் இப்போத்தான் சனி பயிற்சி மார்ச் மாதம் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே குரு 6ஆம் இடத்துல இருந்தபோது நாங்கள் வாங்கின கடனே எங்களுக்கு இன்னும் தீரலையே பிரதர். இந்த நேரத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று ஆரம்பிச்சால் என்ன ஆகும்? பிரச்சனைகள் வருமா? வாங்கிய கடன் தீரவில்லையே அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு டவுட்டு, இன்னும் ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, இதே மாசி மாதத்துல தான் சுக்கிரன் உச்சமடைய போகிறார். அவர் எங்களுக்கு 6ஆம் அதிபதியாச்சே, 6னாவே வம்பு, வழக்கு, கடன், இதுக்குத்தான் உச்சபலம் கிடைக்க போகுதா? கடன் இன்னும் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்கிறார்கள். உங்க ராசியாதிபதியே வக்ரம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களே எப்படியாவது எதையாவது செய்து நீங்கள் எங்கு தோல்வி அடைந்தீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் அடி வாங்கினீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, கடனை சுமந்தீர்களோ,
அதிலெல்லாம் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு எப்படியாவது முயற்சி செய்து கொண்டேதான் இப்பவும் இருக்கிறீர்கள். உங்க ராசியாதிபதி உங்களை நேர்முகமாக பார்க்கிறார். அவர் உங்களை மட்டும் பார்க்கல, உங்களுடைய லாபத்தை பார்க்கிறார், உங்களுடைய வெற்றியை பார்க்கிறார். குரு பார்வைங்கிறது பொதுவா சொல்லப்பட்டாலும் தனுசுக்கு அப்படி சொல்ல முடியாது. ராசியாதிபதியே ராசியை பார்க்கிறார். அப்போ நீங்களே உங்களுடைய வெற்றியை பார்க்கிறீங்க, நீங்களே உங்களுடைய முயற்சியையும் பார்க்கிறீங்க, உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, பயணம், நட்பு, இது எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறீர்கள். இப்போ அந்த இடத்துல யார் ஒரு நெகட்டிவான பர்சன் வந்தாலும் அவரால் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அந்த இடத்துல யாரெல்லாம் வரானா, உங்கள் அப்பா வராரு, அதான் அவர் தான் சூரியன், பித்ருக்காரகன். சகோதரர் வராரு, உங்களுடைய குழந்தை வருகிறது, உங்களுடைய பூர்வீகம் வருகிறது, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புதன் வருகிறது, உங்களுடைய ஜீவனம், தொழில், புத்திசாலித்தனம், மாத்துளக்காரகன் மாமா புதன், இது எல்லாமே அங்கு வருகிறது. இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வெற்றிக்காக வருகிறது. இதில் யாராவது எங்கேயாவது எதையாவது ஒன்று தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பார்வையில் சரி செய்யப்படும், சீர்திருத்தப்படும். இப்போ அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அனைத்து பார்வைகளையும் மொத்தமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அது பூரண வெற்றியாக, பூரண அனுகூலமாக, பூரணமான பாகியமாக, பெயர், புகழ், அந்தஸ்து, குறிப்பாக வெளிநாட்டு பயணம், பயணங்களால் ஆதாயம், அங்கீகாரம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டோம், சுக்கிரன் உச்சங்கிறவர் இங்கே 6ஆம் அதிபதி மட்டும் உச்சம் அல்ல, அவர் தான் லாபாதிபதியுமே. இப்போ லாபாதிபதி உச்சம், அப்போ உச்ச லாபம் உண்டு. சனி பகவான் 4ஆம் இடத்தில் வந்தால் அது மைனஸ் தான். ஒரு மைனஸ்னாலும் இப்போ இங்கே இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த மைனஸ் பாயிண்ட்டு சாட்டர்ன் ஆக்டிவேட் ஆவதற்குள் சாட்டர்னே டீஆக்டிவேட் ஆகி விடுவார், நல்லிஃபை ஆகி விடுவார். எப்படின்னா, அவர் ராகு கேது அச்சுக்குள் சிக்க போகிறார். எல்லா கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் சிக்க போகிறது. அதிலிருந்து கிரகங்கள் வெளியில வர்றதுக்குள்ளாரவே உங்க ராசியாதிபதி குருவே உச்சமாகி சனியை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய, தொல்லை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய, தோல்வியை, அவமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே உச்ச பார்வையாக பார்க்க போகிறீர்கள். அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ். இப்போ வாங்கிய கடனை திரும்ப அடைப்பது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஒரு மைனஸ் டு ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். இது ஒரு எக்ஸால்டட் பலம், எக்ஸால்டேஷன், அதுதான் உச்ச பலத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ராசியில் சந்திரன், தனுராசினாவே ராசியில் சந்திரன், சந்திரனை குரு பார்ப்பது கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் அப்படின்னு எல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறி காட்டக்கூடிய செவ்வாய், புதன் ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில். அப்போ கணவனுக்கு வெற்றி, அதன் மூலம் உங்களுக்கு சமாதானம். சார் எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை சார் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி 3ஆம் இடத்தில் நிறைய வாய்ப்புகள் திருமணத்துக்கும் லவ் அஃபேர் போன்ற விஷயத்துக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொண்டு நமது கலாச்சாரம், நமது பண்பாட்டுக்கு தேவையான உன்னதமான போற்றத்தக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நாம் வெளிப்படுத்துவது நமது பாரம்பரியம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே நன்றாக தெரியும். இதையும் தவிர மாணவர்கள் ஒரு வெற்றிக்காக ஒரு விடாமுயற்சியில் இறங்கி விடுவார்கள். வயதில் மூத்த நபர்கள் கொஞ்சம் இந்த லெக் பெயின் சம்பந்தப்பட்ட ஃபிட்னஸ், எக்ஸசைஸ், வாக்கிங், டயட் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
சார் எல்லாமே நல்லா தானே சார் சொன்னீங்க, அதுக்குள்ளே முடியுதே சார்னா அடுத்து சுக்கிரன் உச்சத்துக்கு இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஏற்கனவே சனி பயிற்சி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. இன்னும் ஏதாவது விட்டகுறை தொட்டகுறை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் எல்லாம் சொல்வது போல் ஒருவேளை மகர ராசிக்கு இன்னும் பூரணமாக அந்த 7.5 சனி விடவில்லையோ, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே அப்சைடு டவுனாக, எல்லாமே தலைகீழாகத்தான் இன்னும் போய்கொண்டிருக்கிறது. அப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது. அப்போ பூரணமா உங்களை சனி பகவான் விடுகிறார் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு முதல் குட் நியூஸ். இப்போ இந்த மாசி மாதத்துல இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, உங்க ஜீவனாதிபதி, உங்க பாக்யாதிபதி, உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம், அவர் மகரத்துக்கு ஒரு அல்டிமேட்டான குட் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது கட்டளை, பிரபஞ்சத்தின் விதி, சிஸ்டம் டயக்ராமே அப்படித்தான். ராசியில இருக்கிற சூரியன் வெளியில போறார், ராசியில இருக்கிற செவ்வாய் வெளியில போறார். இப்போ நாள் வரை ஏன் கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், எதுக்கு திட்டினோம், திட்டினதுக்கு அப்புறம் ஏன் வருத்தப்பட்டோம், ஐயோ திட்டோமேன்னு, அப்படி திட்டினதுனால வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கையை விட்டு போச்சே, வாய்ப்பு போச்சே, லாபம் போச்சே, சந்தர்ப்பம் போச்சே, லைஃப் பார்ட்னர் போச்சே, லவ்வர் போச்சே, வேலை போச்சே, பாஸ் போச்சே, குழந்தை போச்சே, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த சூரியனும் செவ்வாயும் வெளியே போவது ஒரு பிளஸ். வாக்குஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் போய் உக்காந்தாலும் குருவின் பார்வை, புதன் சுக்கிரன் கூட்டணி 2ஆம் இடத்துல, பிறகு சுக்கிரன் உச்சம், குரு மறைஞ்சாலும் குரு பகவான் வக்ரம், அதனால் பாதிப்பு இல்லை. ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்துல, அப்போ தனம், குடும்பம், வாக்கு, புத்திசாலித்தனம், கூல், கம்ஃபர்ட், கோபத்திலிருந்து வெளியே வருவது, மூட் அவுட், டென்ஷன், டிப்ரெஷன், ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு மாதிரி ஒதுங்கி நின்னது, தனித்து நின்னது, எது நடந்தா என்ன, எப்படி நடந்தா என்ன, சித்தன் போக்கு, சிவன் போக்கு அப்படின்னு எல்லாம் இருந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். பயணத்தால் ஆதாயம், வார்த்தைகளில் வித்தைகளை வெளிப்படுத்துவார்கள், பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள், ஸ்மார்ட், ஸ்வீட், சாஃப்ட், அட்ராக்டிவ், பலரை ஈர்க்கக்கூடியது புத்திசாலித்தனம். வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணியே ஒரு பிரமாதம். கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களை கைகளால் செய்யக்கூடிய அமைப்பு, பிரமாதமாக வித்தைகளை வெளியே காண்பித்து, ஸ்மார்ட்னஸை வெளியே காண்பித்து பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, திடீர் யோகம், திடீர் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, கடனை, நோயை, எதிரியை எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துடிப்பு, பயணத்தால் ஆதாயம், நட்பால் ஆதாயம். ஒரு நபரை சந்தித்தேன், அந்த ஒரு நபர் எனக்கு கொடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, என் கஷ்டத்தை புரட்டி போட்டது, என் தோல்வியை புரட்டி போட்டது, என் துயரத்தை புரட்டி போட்டது, நிறைய வாய்ப்புகளை கொடுத்தது, எனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வந்தது, கொடுத்தேன், காண்பித்தேன், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய வாடிக்கையாளர்கள், நிறைய வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்தது. எல்லா இடத்திலும் எனது திறமையை நான் வெளியே காண்பித்ததால் ஒரு உயரத்தை, ஒரு உச்சத்தை அடைந்தேன். எதெல்லாம் எனக்கு டவுனாக, ஆப்போசிட்டாக, தலைகீழாக இதற்கு முன் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது காற்று என் பக்கம் அப்படின்னு சொல்வது போல் எனக்கு ஃபேவரபிளாக வேலை செய்து கொண்டிருப்பதற்குண்டான ஆரம்ப புள்ளி இது. ஏன் அப்படின்னா, அடுத்து புதன் 3ஆம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம், இன்னொரு 3-4 மாசத்துல உச்சகுரு பார்வை ராசிக்கு.
பூரணமாக 7.5 சனி வெளியே போன அமைப்பு. 2ஆம் இடத்தில் கூட்டணிக்கு மொத்தமாக குரு பார்வை. இது எல்லாமே தனம், குடும்பம், வாக்கு, பயணம், வெற்றி, இது அனைத்தையும் ஆக்டிவேட் பண்ணி மெயினாக ஜீவனம்னு சொல்லக்கூடிய தொழிலை நிலைநிறுத்துவது. யாரெல்லாம் தொழிலை மூடிடலாம், தொழிலை விட்டுடுறேன், க்ளோஸ் பண்ணி சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன், இதோட எனக்கு சீன் க்ளோஸ் அப்படின்னு சொன்ன நபர்களுக்கெல்லாம் இனி துன்பங்கள் க்ளோஸ், துயரங்கள் க்ளோஸ், கஷ்டங்கள் க்ளோஸ், நிறைய வாய்ப்புகளும் வெற்றிகளும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பிகினிங் பாயிண்ட். ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு இப்பொழுது நீங்கள் போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வரும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் குரு பார்வை. அப்போது கணவனால் மைனஸ் இல்லைங்கிறது பெரிய ப்ளஸ். கல்வி ஸ்தானத்தில் புதன். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். சார் எங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதியே சுக்கிரனோட சேர்க்கை, அது உச்ச சுக்கிரன். அப்போது ஒரு கூடுதல் அட்ராக்ஷன், கூடுதல் பளபளப்பு, மினுமினுப்பு, ஏதோ எல்லாரும் நம்மளையே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ யாராவது உங்களை பார்த்தா கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்வது, இதெல்லாம் உங்களை உசுப்பேத்தி விடுவதற்குன்னே ஒரு கூட்டம், உங்களுக்கு ரசிகர்கள்னு சொல்லிக்கலாம், உங்களுக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறையா பேர் காத்து கொண்டு இருப்பார்கள். சுக்கிரன் சேர்க்கைங்கிறதுனால சனி குறிகாட்டக்கூடியது ரிஜெக்டடு பீஸ் அப்படின்னு சொல்லலாம். கணவனை, மனைவியை இழந்த, பிரிந்த, ரிஜெக்டான, அபீட்டான விஷயங்கள் கூட வரும். அப்போ அந்த ரிஜெக்டடு பீஸ் எது, அப்ரூவல் பீஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து தீர்மானித்து கொண்டு நல்ல விஷயங்களை எடுத்து நமது கலாச்சாரம், நமது பண்பாட்டுக்கு எது ஒத்து வருமோ பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் பயணிப்பது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதனால் வரை இருந்த அந்த கோபம், டென்ஷன், பிடிவாதம்லாம் இருக்காது. சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொள்ளாமல் ஒரு சாந்தமாக, ஒரு சமாதானமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த வாய்ப்பை நல்லபடியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மைனஸ்ன்னு பார்த்தா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு கட்டுப்பாடு, பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, இந்த ஒரு மாவை வச்சு 9 நாள் தோசை சுட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டு ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்வது. கழிவுகள் வெளியாகக்கூடிய அண்டர் ஸ்டமக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. நத்திங் டு பேனிக். இந்த எக்ஸால்டட் வீனஸ் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு எடுத்து செல்லும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். சார் நல்லா சொன்னீங்களே சார், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னா, அடுத்து சுக்கிரன் உச்சம், அதுக்கு தனியாக நாங்கள் வீடியோஸ் போட போகிறோம். ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னமுமே நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலிருந்து சாட்டன் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, திருநள்ளாறில் இன்னும் கொண்டாடல பிரதர், வாக்கிய பிரஞ்சாங்க பிரகாரம் மார்ச் மாதம் தான் கொண்டாடுறாங்க அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னன்னா, மார்ச் மாதம் 6ஆம் தேதி இவர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய ஜென்ம சனி உங்களை விலகுகிறது. கடைசி சனி, பாத சனி அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஏற்கனவே எல்லாமே எங்களுக்கு டவுன் தான். சுத்தமாக அடி வாங்கி ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் பெருசாக மேலே வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் அடி குறைந்தது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் சுக்கிரன் கூட்டணி மாசி மாதத்தில் இவர்களுக்கு ராசியில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் உச்சம்,
சுக்கிரன் ராசியாதிபதியுடன் சேர்ந்து தனஸ்தானத்துல போய் உச்சம் அடையுது. தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னாவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுக நிகழ்வு, மேலும் வருமானம் வருவது. அந்த இடத்துல உங்களுக்கு பாகியாதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சம். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி உச்சம் அப்படின்னு சொன்னாலே பூரணமாக அந்த உச்ச பலத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். ராசியில புதன் இருக்கும் பொழுது மிகவும் வேகமாக செயல்படுவது, ராசியில் ராகு இருக்கும் பொழுது கூட அதிவேகமாக செயல்படுவது. இப்போ ராகு தனிச்சிருக்கிறாரான்னு பார்த்தா புதன் சுக்கிரன் கூட்டணியில் இருக்கிறார். அப்போ அந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இதற்கு குரு பார்வை, இது காற்று ராசி, உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து பலருடைய ஆதரவை நம் பக்கம் ஈர்ப்பது. இப்போ இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் வந்து அமர்ந்தாலும், நமக்கு இவங்க பகை கிரகங்களாக இருந்தாலும் இவங்களால் நமக்கு நெகட்டிவ் வராது. ஏன்னா இவங்களுக்கும் குருவின் பார்வை பெறப்போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய பிரதர், சிஸ்டர், லைஃப் பார்ட்னர், தொழில், இதையெல்லாம் குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இவர்கள் மூலமாகவும் நமக்கு ஆதாயம், சப்போர்ட், நம்மை தூக்கி கொடுப்பதற்கு இவர்களும் தயாராக வருவார்கள். புதன் குறிகாட்டக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கலாம், பூர்வீகமாக இருக்கலாம், மைண்டு, புத்தியாக இருக்கலாம். இதன் மூலம் சமாதானம். இந்த இடத்துல பாகியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சுக்கிரன் முதலில் அமர்ந்து பிறகு அவர் முழு பலத்தையும் உச்ச பலமாக நமக்கு கொடுக்க போகிறார். இனிமே எனக்கு எல்லாமே டவுனு, எல்லாமே தலைகீழ், எல்லாமே ஆப்போசிட்டு அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியாது. அப்படிங்கிறது தான் கிரகங்கள் எடுத்து கொடுக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாய்ப்பு, எனக்கு நல்லதே நடக்கவில்லை அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சுபம், அபிவிருத்தி, அனுகூலம், ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், தனம், வாய்ப்பு இதெல்லாம் வரிசையாக ஏற்படும். இப்போ இதனால் வரைக்கும் நிறைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், நோய் நொடியா இருந்தாலும், வம்பு வழக்கா இருந்தாலும், நாம் பண்ணின செலவுக்கு, அது பொருள் செலவாக இருந்தாலும், நேரம் செலவாக இருந்தாலும், ரிசல்ட் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட்டு, ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரிசையாக ஏற்படும். மேலும் வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடையும் பொழுது நம்மளுடைய வாக்குல ஒரு பிரமாதமான ஈர்ப்பு, அட்ராக்ஷன் இருக்கும். ராசியில் புதன் இருக்கும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனம் மனதில் இருக்கும். அப்போ அந்த புத்திசாலித்தனமும் அந்த அட்ராக்ஷனும் சேர்ந்து வெளியே வரும் பொழுது திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு, ஒரு அக்னாலஜ்மெண்ட், அங்கீகாரம், இது அனைத்துமே ஏற்படக்கூடிய அமைப்பு. அதன் மூலம் வாய்ப்புகளும் வெற்றிகளும் மேலும் மேலும் வந்து குவியும். முதல் தரமான ராஜயோகம் இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் உண்டு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராசிக்கு குரு பார்வை, பாக்கியத்துக்கு குரு பார்வை, லாபத்துக்கு குரு பார்வை இதனை உறுதி செய்யுது. இந்த இடத்துல கும்பராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய சூரியன் உங்க கூடவே இருக்கிறாரு. பொதுவாகவே கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்க கூடவே இருக்கிறாரு குரு பார்வையில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடன் அதிகமாக நேரம் செலவு செய்வதற்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் தயாராக இருக்கிறார். பிரதர், எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலை பிரதர், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் உங்களுடைய வார்த்தைகளால், உங்கள் ஸ்டைலால், உங்கள் அங்கீகாரத்தால், உங்கள் லுக்கால், உங்கள் அப்பியரன்ஸால், உங்கள் புத்திசாலித்தனத்தால் பலர் ஐ லவ் யூ அப்படின்லாம் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை. அப்போ வரக்கூடிய வரன்கள், ப்ரப்போசல்ஸ் எல்லாம் நல்ல வரன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதில் ரிஜெக்ட் ஆனது, ஃபெயில் ஆனது இதெல்லாம் நிறைய வரும். மனைவியை இழந்த, கணவனை இழந்த, பிரிந்த, பட் ஐ எம் அ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்வது போல் வருவார்கள். தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை ரிஜெக்ட் செய்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா வயிறு, அடி வயிறு, கொஞ்சம் அந்த உணவு பழக்க வழக்கங்கள், உணவு கட்டுப்பாடு, பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு அவாய்டு பண்ணுவது, மெடிடேஷன், யோகா, தியானம் இதிலெல்லாம் ஈர்ப்பது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். குழந்தைகள், மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு
கொஞ்சம் யோகா தியானம், ஸ்பீடு அவாய்டு பண்ணணும். ராசியில் செவ்வாய் ராகுங்கும் போது ஓவர் ஸ்பீடு கொடுக்கும். வார்த்தைகள் பேசுவதற்கு முன் கொஞ்சம் கவனமாக பேசினால் அதுவே போதுமானது. மாசி மாதம் இனிமே எங்களுக்கு எதுவுமே அப்சைட் டவுன், எல்லாமே அப்செட்டு, எல்லாமே தலைகீழ் அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகளும் வெற்றிகளும் நீங்கள் எங்கெல்லாம் கீழே போனீர்களோ அங்கெல்லாம் உங்களை மேலே தூக்கி கொடுப்பதற்கு தயாராக வருகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் 7.5 சனி நடு 2 வந்துருச்சுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி எங்க ராசிக்குள்ளாரையே வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்தா என்ன, இல்லை இனிமே வந்தா என்ன? ஆல்ரெடி தான் ஃபுல்லா அடி வாங்கியாச்சு. எங்க அடி வாங்கினோம், எப்போ வாங்கினோம், எப்படி வாங்கினோம், எங்களை யார் அடிச்சா, எங்களை யார் தண்டிச்சா அப்படிங்கிற எங்களுக்கே தெரியவில்லை. நடுவுல இந்த கிரகங்கள் எல்லாம் 10, 11ஆம் வீட்டுக்கு வந்தபோது ஓரளவுக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் வெற்றிகளும் வந்தாலும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்துக்கு கூட்டமா ஒரு 4 கிரகம் வரப்போகிறது. அப்போ எங்களுக்கு யோகாதிபதி செவ்வாயும் அங்கு வரப்போகிறது. 12ஆம் இடம் சொல்றதே விரயஸ்தானம்னு தானே சொல்றாங்க. அப்போ மேலும் எங்களுக்கு விரயம் நஷ்டம் ஏற்படுமா? நாங்கள் தான் டோட்டலாக எல்லா அடியும் வாங்கி பழகிட்டோமே, அடி வாங்கி மரத்து போயிடுச்சே அப்படின்னு சொன்னால், 12ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் பொதுவாக விரயத்தையும் செலவையும் கொடுக்கும். அப்படின்னாலும் 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை. இப்போ இந்த இடத்துல குருங்கிறது வேற யாருமே இல்லை, உங்கள் ராசியாதிபதி. அப்போ நீங்கள் தான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, வக்ரமாக இருக்கிறீங்க, எதிர்மறையாக இருக்கிறீங்க. ஒரு விஷயமும், ஒரு தவறும், ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்க விரயஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்ப்பதால், குறிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னர், இல்லைன்னா உங்களுடைய கடன் கொடுத்தவர், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய இடம், பூமி, வாக்கு, தனம், வாய்ப்புகள், இதுல எந்த ரூபத்திலும் உங்களுக்கு விரயமோ செலவோ வராமல் நீங்களே உங்களை பார்த்து கொள்வீர்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு குரு பார்வை, அதாவது உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. இந்த வரக்கூடிய விரயத்தை, செலவை, நஷ்டத்தை, கஷ்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உங்க பார்வையில், உங்களுடைய உணர்தலில், உங்களுடைய புரிதலில் இருக்கிறது அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் 12ஆம் இடத்தை மட்டும்தான் பார்க்குறீங்களா அப்படின்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வை சமசப்தம பார்வையால் பார்க்குறீங்க. எப்படியாவது அந்த தொழிலில் வெற்றி பெறணும், எப்படியாவது அதில் அபிவிருத்தி அடையணும், பூரணத்துவம் அடையணும், இழந்ததை, விட்டதை, தொலைத்ததை எப்படியாவது மீண்டும் பெறணும். ஒரு கடன் வாங்கி நம்ம கடன் அடைக்கக்கூடாது, தொழில் மூலமாக சம்பாதித்துத்தான் அந்த கடனை நாம் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பீர்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். அப்போ வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் உச்சமடைகிறார். இப்போ சுக்கிரன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு ஒளி கிரகம், ஈர்ப்பு கிரகம், அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் ராசியில் உச்சம். சுக்கிரன் உச்சம்னாவே நிறைய சேட்டைகள், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், காதல், லவ் இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் மைண்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம். நம்ம யார் அடித்தார்கள், ஏன் அடி வாங்கினோம்ங்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் உச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் நீங்க போற இடத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்பு. நம்பி நம்ம இந்த வேலையை கொடுக்கலாம், இந்த நபர் பளிச்சுன்னு இருக்கிறாரு, நன்றாக வேலைகள் செய்யக்கூடிய நபர், அவருடைய கெட்ட நேரம் அவர் இது நாள் வரை அனுபவித்தார், இனி அவர் ஜெயிப்பார், ஜொலிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் த லுக் அப்படிங்கிறதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் உங்களை கண்டிப்பாரா, தண்டிப்பாரா அப்படின்னா, அவர் கண்டிக்கவும் போவதில்லை, உங்களை தண்டிக்கவும் போவதில்லை, உங்களை திருத்துவார்.
என்ன திருத்துவார்னா, நீ பண்ணினதில் இது தப்பு, நீ பண்ணினதில் இது சரியில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். அதனால் நாளை நீங்கள் யாரையும் கண்டிக்க மாட்டீர்கள், தண்டிக்க மாட்டீர்கள், அல்ல மற்றவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனைகளை கொடுக்கக்கூடிய நீதிபதி, கணக்கை தீர்ப்பதற்கு உங்களுடைய ராசியில் அமருகிறார். என்ன கணக்குன்னா, கர்மா, செயலில் இருக்கக்கூடிய பாவ கணக்கு. இப்போ நம்ம செயலில், நம்ம கர்மாவில் பாவம் இல்லை, நம்மை யாரையும் தண்டிப்பல்ல, நம்ம யாரையும் தண்டிக்கலை, நம்மை யாரையும் கெடுதலான பாதைக்கு அழைத்து செல்லவில்லை அப்படின்னா நீங்கள் அந்த சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவர் உங்களுக்கு பரிசுகளைத்தான் கொடுப்பார். கடுமையான உடல் உழைப்பை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை சனி பகவானுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதற்குண்டான வெகுமதியும் பாராட்டுக்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்ம எங்கேயாவது ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் செய்திருந்தாலும், யாரையாவது புண்படுத்தியது போல் பேசியிருந்தாலும், அல்லது ஏதாவது செயல்கள் செய்திருந்தாலும், நாமே நம்மை உணர்வதற்கு ஒரு ஃபீஸ் கொடுக்காத ஒரு டியூஷன் வாத்தியார் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு தப்புன்னு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டாக்டர் அதை கண்டுபிடிக்கிறாரோ, ஒரு உடம்புல எப்படி ஒரு டிஃபெக்ட்னா ஒரு மருத்துவரும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினும் எப்படி அதனை கண்டுபிடித்து எடுக்கிறதோ, நம்ம கர்மாவை கிளென்ஸ் பண்ணுவதற்கு சனி பகவான் நம்மை நோக்கி வருகிறார். நாம் யாரை அடித்தோம், நம்மை யார் அடித்தார்கள், இதையெல்லாம் அவர் நமக்கு காட்டி கொடுத்து நம்மை சீர்திருத்துவார், நம்மை சீரமைப்பார், நம்மை மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட வைப்பார். இதற்குண்டான பரிசுகள் நமக்கு கிடைப்பதற்கு ரொம்ப தூரம் கிடையாது. இதில் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்வது போல், பாலைவனத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஓயாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவன சோலை போல் சனி பகவானே செயலிழக்க போகிறார். ராகு கேது அச்சுக்குள் போக போகிறார். பிறகு சனி பகவானுக்கு நம்ம ராசி அதிபதியின் பார்வை, உச்ச குருவின் பார்வை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4 மாதங்களில் ஜூன் மாதம் கிடைக்க போகிறது. வழக்கமா 7.5 சனியில் நடு 2 கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நமக்கு கிடைக்க போவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20% தான் அப்படிங்கிற மாதிரி நாமே நம்மை சொல்லி கொள்ளலாம். இந்த பக்கத்தில் சுக்கிரன் இந்த மாதத்தில் உச்சம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் புதன் அந்த இடத்தில் நீசபங்க ராஜயோகம் அடைய போகிறது. விரயத்தை நம்முடைய ராசி அதிபதி குருவே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு, நம்மை திருத்துவதற்கு, அடுத்த வெற்றியை நோக்கி நம்மை தயாராக்கி கொள்வதற்கு அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய அந்த உச்ச சுக்கிரன் நம்மை கலகலப்பாக, நாம் எதெல்லாம் சந்தோஷம், நல்ல உணவு, நல்ல இசை, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கம்ஃபர்ட்டு, ட்ராவல், லக்ஸுரி, ஒரு சிலருக்கு நல்ல லவ் லைஃப், ரொமான்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ட்ரெண்டிங், நல்ல ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம், இல்லைன்னா லேட்டஸ்ட்டு வைரல் டாக் ஆஃப் த டவுன், இதெல்லாம் இந்த சுக்கிரன்கிறது அந்த இளமை, துள்ளல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். மீனராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய புதனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டுக்கு போனாலும் குரு பார்வை, அப்போது ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை, அது ஒரு ப்ளஸ். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்கள் டீச்சருடைய கைடன்ஸு, டியூஷன் டீச்சருடைய கைடன்ஸ், உங்கள் குருவோடைய கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்கள் கால், பாதங்கள், ஆர்த்தோ பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம். இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை நெகட்டிவான ஒரு வழிக்கு அழைத்து செல்ல மாட்டார். குருவின் பார்வையில் இருக்கிறார். இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு,
இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சார் பலன்கள் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டால், அடுத்து உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சம், புதன் நீசமடைஞ்சு நீசபங்க ராஜயோகமாக போகிறது. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சாரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். துல்லியப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் கையில் எடுத்து பார்க்க வேண்டும். வாழ்த்துக்கள்.